ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை வச்சு ரொம்பவே சுவையான சத்தான ஒரு உருண்டை தான் பண்ண போறோம். இது செய்யறதுக்கு ஜஸ்ட் 2 பொருள் இருந்தா போதும். எக்ஸ்ட்ரா நெய், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. 2 பொருளை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்துல வந்து போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியமை விட குறைச்சே வச்சுக்கோங்க. மீடியமோட கம்மியா வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம ஒன்று போல வறுக்கணும். பக்கத்துலேயே இருந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு ஒன்று போல நம்ம வறுத்தாதான் கடலை ஃபுல்லாவே வந்து நல்லா வறுப்படும். ரொம்ப லேசா இருக்கிற பாத்திரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே வந்து கருகிரும். நம்ம கடலையை வந்து கரெக்டா வறுத்து எடுக்கிறது தான் இந்த உருண்டை வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடணும். மெதுவாக தான் இது அப்படியே வறுபட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். கடலை வந்து இப்போதான் வறுபடவே ஆரம்பிச்சிருக்கு. லேசாக வந்து அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி கண்டினியூஸாக பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலையோட மேல் தோல் இருக்குல்ல, அது லேசாக வந்து அங்கங்கே வந்து ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் நான் வறுத்துட்டே இருந்தேன். நல்லா ஒன்று போல வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. கடலை வந்து வறுபட்டுருச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கூட கருகிரும். அதனால கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி லேசாக வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன்லயே வந்து ஹீட் இருக்கும். அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா வறுபற்றக்கூடாது. அதனால ஆஃப் பண்ண உடனே வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடணும். இந்த ஒரு பவுல்ல வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு இது நல்லா அப்படியே ஆறட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடலை வந்து லேசாக வந்து அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலை வந்து நம்ம இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடணும். ஈஸியா வந்துடும். நல்லா ஆறிடுச்சுனால இந்த மாதிரி ஈஸியா உரிக்க வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு தனியா போட்டு வச்சுக்கலாம். எல்லா வேர்க்கடலையுமே இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்தாச்சு. சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேசாக மட்டும் அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக ஒரு 1 இல்லை 2 நிமிஷம் மட்டும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிச்சு. நல்லா மிக்சி ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து தோல் உரிச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியை வந்து ஹை ஸ்பீடில் போட்டு நம்ம இதை அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இதில் உள்ள எண்ணெய் கசிஞ்சு வராமல் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக பவுடர் மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பல்ஸ் மோட்லேயே போட்டு போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக ஒன்று போல் இப்படி எடுத்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி அடியில் உள்ளதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்தோம்னா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் அடியில் எல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பெரிய மிக்சி ஜாராக யூஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மிக்ஸ் ஆகி ஒன்றா அரைச்சி வர்றதுக்கு. இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை கரெக்டான பக்குவத்துக்கு அரைச்சி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோம். இது வந்து 1/4 கப்பு. இந்த இதில் 2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்க்க போகிறேன். அதாவது அரை கப் அளவுக்கு. நம்ம 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம்னா அதில் பாதி அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கணும். 1/4 கப் சேர்க்குறேன். இன்னொரு 1/4 கப் சேர்த்துடலாம். ஸோ மொத்தம் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதையும் மறுபடியும் நம்ம வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். எப்போவுமே இந்த ரெசிபி ஃபுல்லாகவே வந்து நம்ம பல்ஸ் மோடில் மட்டுமே தான் அரைக்கணும்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பவுலில் மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் இதை வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உருண்டையாக பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இதுலேருந்து நல்லா இப்படி கை கொள்கிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கனாலே நம்மளுக்கு அந்த வேர்க்கடலையில் உள்ள அந்த எண்ணெய் தன்மை இருக்கும் இல்லையா, அதனாலேயே வந்து நல்லா இந்த மாதிரி லட்டு மாதிரி வந்து நம்மளுக்கு உருட்டை வந்துடும். எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மிக்சரை எடுத்துட்டு நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சோம்னாலே உருண்டைகளாக நம்மளுக்கு உருட்டை வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டிடலாம். எல்லா உருண்டைகளையுமே உருட்டி வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்று பிச்சு பார்க்கலாம் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.